புதுச்சேரி பாகூர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சார்பில் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பிரேம் விவரம் என்ன? தேவப்பிரியன், புதுச்சேரி மாநிலத்தில் இன்று 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்கி இருக்கிறது. இந்த நிலையில் அதிகாலையிலிருந்து காலை 6 மணி வரை பாகூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் என்ஆர் காங்கிரசுடைய ஆதரவாளர்கள் வீடு வீடாக சென்று பரிசு பொருட்கள் வழங்குவதாக கூறி டோக்கன் விநியோகம் செய்திருக்கிறார்கள். அங்கு அவருக்கு எதிராக போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளருடைய ஆதரவாளர்கள் இதனை பார்த்தவுடன் இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. பின்னர் அவர்கள் மக்களுக்கு கொடுக்க வந்த டோக்கன்களை தெருவில் வீசிவிட்டு தப்பியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தேர்தல் அதிகாரிகளிடம் தற்போது புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது புதுச்சேரி மாநிலத்துடைய தேர்தல் அதிகாரிகள், பறக்கும் படை அதிகாரிகள் தற்போது பாகூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த டோக்கன் விநியோகம் செய்யப்பட்ட தெருக்களில் தற்போது மக்களிடம் டோக்கன் குறித்து விசாரணை என்பது நடத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக பரிசு பொருட்கள் மற்றும் பணம் பட்டுவாடை தடுக்க மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ட்ரோன்கள் மூலம் நேற்றைய தினம் புதுச்சேரி மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது டோக்கன் விநியோகம் செய்திருப்பது பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிற நிலையில் அது குறித்தும் மாவட்ட ஆட்சியர் குலத்தொங்கன் விசாரணை நடத்தியிருப்பதாகவும் 5 பேரை கைது நடவடிக்கை ஈடுபட்டிருப்பதாகவும் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக புதுச்சேரி மாநிலத்தில் 30 சட்டமன்ற தொகுதிகளில் தற்போது வாக்குப்பதிவு என்பது துவங்கியிருக்கிறது. 200 பதற்றமான வாக்குச்சாவடியில் கூடுதல் பாதுகாப்பு என்பது அளிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி குலத்தொங்கன் தெரிவித்திருக்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி பிரேம். ஏனாம் பகுதியில் 2 இடங்களில் வாக்குப்பதிவு தாமதமானதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. புதுச்சேரிக்குட்பட்ட ஏனாம் பகுதியிலும் தற்போது இன்றைய தினம் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. ஏனாம் பிராந்தியத்தில் 2 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. அதனை சரி செய்யக்கூடிய பணியில் தற்போது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் புதுச்சேரியில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரிக்குட்பட்ட ஏனாம் பிராந்தியத்தில் 2 வாக்குச்சாவடிகளில் மட்டும் தற்போது வாக்குப்பதிவு தாமதம் அடைந்திருக்கிறது. புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஏனாமில் 2 இடங்களில் வாக்குப்பதிவு தாமதமாகி இருப்பதாக தற்போது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் தாமதம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் கால நீட்டிப்பு வழங்குவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும்.